தமிழக மக்கள் தயவு செய்து இதை விரும்ப மாட்டார்கள். அந்த பொய்யை தயவு செய்து தமிழக முதல்வர் இனி பேசவும் வேண்டாம். முதலமைச்சர் ஒரு அறிக்கை விட்டிருந்தார்கள். சட்டம் ஒழுங்கு எனது நேரடி பார்வையில் இருக்கும். இவருக்கு பார்வையும் தெரியாமல் போனதோ என்றுதான் நாங்கள் ஐயப்படுகின்றோம். தமிழகத்தில் கடந்த அதிமுக ஆட்சியை விட தற்போது சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் நிலைமைக்கு போய்கொண்டிருக்கிறது. அனைத்து காவல் நிலையங்களிலும் எந்த வழக்காக இருந்தாலும் சரி, அந்த முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யும் முன் நடப்பது கட்ட பஞ்சாயத்து. கடந்த 2021 ஜூலை 6ஆம் தேதி சேலத்தில் முருகேசன் என்பவர் காவல்துறையால் கொலை செய்யப்படுகிறார். சென்னை அண்ணா நகரிலே சிறுமி ஒருவர் பாலியல் பலாத்காரம் செய்யப்படுகிறார். தஞ்சாவூர் 4 பேரால் ஒரு இளம்பெண் பாலியல் பலாத்காரம் செய்யப்படுகிறார். வணக்கம். நமது தமிழக முதலமைச்சர் திரு மிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பத்திரிகைக்கு செய்தி ஒன்றை அளித்துள்ளார்கள். அதாவது வரும் தேர்தல்களிலும் இனிமேல் வரும் காலங்களில் அனைத்துமே திமுக தான் தமிழகத்தை ஆள வேண்டும், அதை மக்கள் விரும்புகிறார்கள் என்று. அது யாருடைய மக்கள் என்று அவர் தெளிவாக கூறவில்லை. ஒரேடியாக தெளிவாக சொல்லியிருக்கலாம். எனது மக்களான விளையாட்டு பிள்ளை உதயநிதி ஸ்டாலின் என்றோ இல்லை செந்தாமரை என்றோ கூட சொல்லியிருக்கலாம். இவர்கள் விரும்புகிறார்கள், அல்லது உதயநிதியின் குழந்தை இன்பநிதி விரும்புகிறார்கள், அப்படி சொல்லியிருக்கலாம். தமிழக மக்கள் தயவு செய்து இதை விரும்ப மாட்டார்கள். அந்த பொய்யை தயவு செய்து தமிழக முதல்வர் இனி பேசவும் வேண்டாம். ஏனென்றால் கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடித்தான் முதலமைச்சர் ஒரு அறிக்கை விட்டிருந்தார்கள். சட்டம் ஒழுங்கு எனது நேரடி பார்வையில் இருக்கும் என்று. இவருக்கு பார்வையும் தெரியாமல் போனதோ என்றுதான் நாங்கள் ஐயப்படுகின்றோம். ஏனென்றால் தமிழகத்தில் கடந்த அதிமுக ஆட்சியை விட தற்போது சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் நிலைமைக்கு போய்கொண்டிருக்கிறது. அனைத்து காவல் நிலையங்களிலும் எந்த வழக்காக இருந்தாலும் சரி, அந்த முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யும் முன் நடப்பது கட்ட பஞ்சாயத்து. இது அந்தந்த ஏரியா திமுககாரரின் கைப்பாவையாக காவல்துறை செயல்படுகிறது என்பதற்கு ஒரு உதாரணம். கடந்த 2021 ஜூலை 6ஆம் தேதி சேலத்தில் முருகேசன் என்பவர் காவல்துறையால் கொலை செய்யப்படுகிறார். இது வழக்காக பதிவு செய்யப்பட்டது. திமுக ஆட்சிக்கு வந்த முதல் காவல் நிலையத்தில் நடைபெற்ற கொலை. இரண்டாவது, இப்போது சென்னை அண்ணா நகரிலே சிறுமி ஒருவர் பாலியல் பலாத்காரம் செய்யப்படுகிறார். சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட அந்த வழக்கை உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உத்தரவிடுகிறது. இதற்கு எதிராக தமிழக அரசு மேல்முறையீட்டு மனுவை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்கிறார்கள். மேல்முறையீட்டு மனுவை யாரை காப்பாற்ற? போலீசாரே காவல் நிலையத்தில் பஞ்சாயத்து செய்வதும், காவல் நிலைய வளாகத்திலேயே பிரச்சனைகளை சமாளித்து முடித்து வருவாயை பெருக்கிக் கொள்ளவும் தான் காவல்துறை இப்போதைக்கு இந்த திராவிடியா மாடல் ஆட்சியில் பயன்படுகிறது. ஓசூர் நீதிமன்ற வளாகத்தில் கண்ணன் என்கிற வழக்கறிஞர் நீதிமன்ற வளாகத்திலேயே குண்டர்களால், ரவுடிகளால் தாக்கப்படுகிறார், பலமாக வெட்டப்படுகிறார், அடிவாளால் வெட்டப்படுகிறார். அந்த வளாகத்திலிருந்து எந்த காவலரும் இதை தடுக்கவும் இல்லை, கண்டுகொள்ளவும் இல்லை. ஏன் ஒரு காவலரால் அதை தடுக்க முடியாதா? நீதிமன்ற வளாகத்தில் காவலர் ஒருவர் கூட இல்லையா? என்ன இந்த திராவிடியா மாடல் ஆட்சி? கடந்த சில நாட்களுக்கு முன் தஞ்சாவூரில் 4 பேரால் ஒரு இளம்பெண் பாலியல் பலாத்காரம் செய்யப்படுகிறார். அந்த பெண் காவல் நிலையத்திற்கு சென்று புகார் கொடுத்தால் காவல் நிலையத்தில் அந்த புகாரை பெண் எஸ்ஐ, அதாவது பாதிக்கப்பட்டவர் பெண், காவல் நிலையத்தில் புகாரளிக்க சென்ற இடத்தில் காவல் நிலையத்தில் பணியில் இருந்த எஸ்ஐ, அதாவது அவரும் பெண், அவரும் அந்த புகாரை வாங்கவில்லை. நேராக மருத்துவமனைக்கு செல்கிறார். அந்த பாதிக்கப்பட்ட இளம்பெண்ணுக்கு மருத்துவ சிகிச்சையும் மறுக்கப்படுகிறது. நீதிமன்றத்திற்கு சென்று கதறி அழுத அந்த பெண் இந்த விஷயங்கள் அனைத்தையும் சொன்ன பிறகுதான் தமிழக அரசுக்கு, இந்த திராவிடியா மாடல் அரசுக்கு உரைத்து கொண்டு அந்த பெண்ணை செய்ய ஆயுதப்படைக்கு மாற்றுகிறார்கள். யாருக்கு கண்துடைப்பு நாடகம் நடத்துகிறார்கள் என்று தெரியவில்லை. திமுக ஆட்சி கடந்த அதிமுக ஆட்சியின் கடைசி காலகட்டங்களில் தேர்தல் பிரச்சாரத்தில் கூறிய ஒரு
வார்த்தையை நான் இங்கு நினைவு கூற விரும்புகின்றேன். அதிமுக ஆட்சி காலத்தில் காவல்துறையின் ஈரல் கெட்டு போய் அழுகி போய்விட்டது, அதாவது ஈரல் அழுகி கெட்டு போய்விட்டது என்று வீதிக்கு வீதி, வீட்டுக்கு வீடு கூட பிரச்சாரம் செய்தார்கள். ஆனால் இவர்கள் இந்த திராவிடியா மாடல் ஆட்சியை இந்த தமிழகத்தில் பொய் சொல்லி ஏமாற்றி கொண்டு வந்தும் கூட அந்த கெட்டுப்போன ஈரலை அறுவை சிகிச்சை செய்து மாற்றவும் இல்லை. அதற்கு ஆரம்ப சிகிச்சை கூட, அதாவது அந்த சாதாரண ஒரு முதலுதவி கூட அந்த ஈரலுக்கு செய்யவில்லை. காவல்துறையை காப்பாற்றவும் இல்லை. காவல்துறை இன்னைக்கு ஏவல் துறையாக மாறிவிட்டது. அது இந்த திமுக ஆட்சியிலும் கூட. முதலமைச்சரின் சொந்த தொகுதி குளத்தூர், அது அனைவருக்கும் தெரியும். அந்த குளத்தூரில் தான் சமீபத்தில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் மாண்புமிகு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். நாளிதுவரை கொலையாளிகளை தேடிக்கொண்டிருக்கிறார்கள், கைக்கூலிகளை கைதும் செய்தார்கள். ஆனால் யார் தூண்டுதலின் பேரில் இது நடந்தது, இது அரசியல் கொலையா இல்லையா என்பது பற்றி எந்த தகவலும் இல்லை. இப்படி காவல்துறையும் தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கையும் பற்றி பேசினால் மட்டுமே இந்த திராவிடியா ஆட்சி, இந்த திராவிடியா மாடல் ஆட்சி தமிழகத்திற்கு வேண்டாம் என்று இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறோம். மித்த துறைகளையும் மித்த விஷயங்களையும் எடுத்தால் ஐயோ சாமி ஆள விடுங்க அப்படின்னு இந்த திராவிடியா மாடல் ஆட்சியாளர்களும் சரி, ஆட்சி தலைவரும் சரி காணாமல் போய்விடுவார்கள். சமீபத்தில் 2 நாட்களுக்கு முன்னால் முகநூலில் ஒரு வீடியோ பதிவு சென்று கொண்டிருந்தது. அது என்னவென்றால், நீட் ஒழிப்பு போராட்டத்திற்கு இவர்கள் வாங்கிய அந்த கையெழுத்து அட்டை, தபால் அட்டையில் கையெழுத்து வாங்கினார்கள். தபால் அட்டையில் கவர்னருக்கு அனுப்ப கோரிக்கை மனு, கவர்னருக்கு 10,000 20,000 50,000 ஏதோ இவங்களா சொல்லிக்கிட்டாங்க. அது என்ன எண்ணிக்கை என்று எனக்கு சரியாக தெரியவில்லை. அந்த அட்டைகள் குப்பை தொட்டியில் கிடக்கும் அவலம்தான் 2 நாட்களுக்கு முன்னாடி முகநூலில் பரவி கொண்டிருந்தது. ஆக திராவிடியா மாடல் என்பது ஏமாற்றம், ஏமாற்றம், ஏமாற்றம். இந்த 3மே தான். ஏமாற்றுதல், ஏமாற்றி எப்படி ஒருத்தனை ஆசையை தூண்டி ஏமாற்றி ஆட்சிக்கு வரலாம் என்பதே இந்த திராவிடியா மாடலின் முழுமையான உண்மையான முகம். அதனால் தயவு செய்து தயை கூர்ந்து இந்த திராவிடியா மாடல் ஆட்சியை 5 வருடம் நீங்கள் செய்தது வரைக்கும் பெரிய கும்பிடு உங்களுக்கு. தயவு செய்து தமிழகத்தை எங்களிடமே விட்டுவிடுங்கள், நாங்களே பார்த்து கொள்கிறோம். தமிழக மக்கள் திறமையான ஒரு முதலமைச்சரை கொண்டு, அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, திறமையான தமிழக மக்களை நல்வழிப்படுத்தும், கஷ்டங்களுக்கு ஆளாக்காத ஒரு நல்ல முதலமைச்சரை நாங்களே தேடிக்கொள்கிறோம். தயவு செஞ்சு நீங்கள் இடத்தை காலி பண்ணுங்கள். தமிழகத்தை நீங்கள் காத்தது வரை போரும். சென்னையின் வெள்ளம் எங்கள் அனைவருக்கும் பாடம். நன்றி, வணக்கம்.